எசேக்கியேல் அதிகாரம் 6. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ இஸ்ரவேலின் மலைகளுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திடு. நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மலை இடுக்குகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே உங்கள் மேல் வாளை வர செய்து உங்கள் தொழுகை மேடுகளை அழிப்பேன். உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்களுள் கொலையுண்டோரை உங்கள் சிலைகளின் முன் விட்டெறிவேன். இஸ்ரவேல் மக்களின் பிணங்களை அவர்களுடைய சிலைகளின் முன் போடுவேன். உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற செய்வேன். நீங்கள் வாழும் எல்லா இடங்களிலும் நகர்கள் அழிக்கப்படும், தொழுகை மேடுகள் சிதைக்கப்படும். இதனால் உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு பாழாக்கப்படும். உங்கள் சிலைகள் உடைத்து நொறுக்கப்படும். உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்கள் கை வேலைப்பாடுகள் அழித்தொழிக்கப்படும். கொலையுண்டோரும் உங்கள் நடுவில் வீழ்ந்து கிடப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆயினும் நீங்கள் நாடுகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும் போது வாளுக்கு தப்பும் சிலரை எஞ்சியோராக நான் வேற்றினங்களிடையே விட்டு வைப்பேன். இவ்வாறு வேற்றினங்களிடையே சிறைப்படுத்தப்பட்டு உயிர் தப்புவோர் என்னை நினைவு கூர்வர். ஏனெனில் என்னை விட்டு விலகி விபசாரம் செய்த தங்கள் இதயத்தையும் சிலைகள் மீது காமுற்ற தங்கள் கண்களையும் குறித்து தங்களையே நொந்து கொள்ள செய்வேன். அவர்கள் தங்கள் அருவருப்பான எல்லா செயல்களுக்காகவும் எல்லா கேடுகளுக்காகவும் தங்களை தாங்களே வெறுப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்றும் இக்கேட்டு அவர்களுக்கு வருவிப்பேன் என நான் பொய்யாக சொல்லவில்லை என்றும் அவர்கள் அறிவார்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ கையடித்து காலை உதறி சொல், ஐயோ கேடு! இஸ்ரவேல் வீட்டாரின் எல்லா தீய அருவருப்புக்காகவும் அவர்கள் வாளாலும் வறட்சியாலும் கொள்ளை நோயாலும் மடிவர். தொலையில் இருப்போர் கொள்ளை நோயால் மடிவர், அருகில் இருப்போர் வாளால் வீழ்வர். மீந்திருந்து முற்றுகையிடப்படுவோரோ வறட்சியால் சாவர். இவ்வாறு அவர்கள் மேல் என் சீற்றத்தை தணித்துக் கொள்வேன். ஒவ்வொரு உயர்ந்த குன்றிலும் எல்லா மலை உச்சிகளிலும் ஒவ்வொரு பசுமரத்தடியிலும் தழைத்து நிற்கும் எல்லா கருங்காலி மரங்கள் அடியிலும் எங்கெங்கு அவர்கள் தங்கள் சிலைகளுக்கெல்லாம் நறுமண தூபம் காட்டினரோ அங்கெல்லாம் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றி அவர்களுடைய சிலைகளோடு அவர்களுள் கொலையுண்டோரும் கிடக்கும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அவர்கள் மீது என் கையை ஓங்கி பாலை நிலம் முதல் திப்லா வரை அவர்கள் குடியிருக்கும் எல்லா இடங்களையும் அழித்து பாழாக்குவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர்.